Shiva 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 Shiva. இக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், எந்நிகழ்த்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயம் இட்டு உன், ஒப்புற ஒழுகு, ஓதுவது நலமே. ஐயம் சொன்ன மொழியாம், அதுவே எனக்கு வலியாம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்துல 12 பாவகங்கள் இருக்குது. லக்னம் பாவகம் முதல் விரய பாவகம் வரை இந்த 12 பாவகத்தையும் அமைப்பது 27 நட்சத்திரங்கள். ஆக இந்த 12 பாவகத்துக்குள்ளதான் இந்த மாரக பாவகங்கள், பாதக பாவகம், 6, 8, 12 மறைவிடம், திரிசூனிய ராசிகள், முடுக்கு ராசிகள், எதிரிடை நட்சத்திரங்கள், இது போன்ற நம்மளுக்கு தீமை செய்யக்கூடிய சமாச்சாரங்களும் இருக்கிறது. அப்போ ஒரு ஜாதகத்தை நாம பலன் தீர்மானிக்கும் பொழுது முதல்ல இந்த தோஷத்தை எல்லாம் நிவர்த்தி பண்றது எப்படி அப்படிங்கறத முதல்ல சொல்லி போட்டுதான் மேற்கொண்டு யோகத்தை நாம ஆய்வு பண்ணி தெரிவிக்கணும். சரி, இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யறது எப்படி? இந்த 27 நட்சத்திரங்களுக்குமே மரங்களை நமது முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த மரங்கள் நான் வாழுகின்ற விஷயமங்கலத்திலிருந்து சென்னிமலை போற வழியில மாடுகட்டி பாளையம் அப்படிங்கிற ஊர்ல ரங்கம்மா தேவி கோவில் வனத்துல இருக்குதுங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஜாதகர் மாட்டுச்சாணிய அந்த 27 மரங்களுக்கும் போட்டு தண்ணி ஊத்துனா அது ஒரு முத்தாய்ப்பான பரிகாரம். இன்னும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான தானங்களை, சில நட்சத்திரங்களுக்கு அனாதை குழந்தை இல்லத்தில் தானம் செய்யணும், சில நட்சத்திரங்களுக்கு அனாதையர் இல்லத்தில் தானம் செய்யணும், சில நட்சத்திரங்களுக்கு அனாதை முதியோர் இல்லத்தில் தானம் செய்யணும். இப்படி தானங்களை செய்தா அந்த நட்சத்திரங்கள் தன்னுடைய தீமையை தவிர்த்து கொள்ளும். அந்த பாவகங்களில் இருந்து வரக்கூடிய கெடுதல்களும் தவிர்க்கப்பட்டுவிடும். இதுல ஒருத்தருக்கு தசாபுத்தி அந்தரம் சரியில்லை. அப்ப அந்த தசாபுத்தி அந்தரம் நடத்தக்கூடிய கிரகத்துக்கு உண்டான நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா? இந்த இடத்துல இன்னொன்னு ஞாபகப்படுத்துறேன். எந்த கிரகங்களும் எந்த நட்சத்திரத்துக்கோ எந்த ராசிக்கோ அதிபதி இல்ல, விதியா. எப்படி கேட்டீங்கன்னா, நம்ம சூரியன் ஒரு நட்சத்திர குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தரமான சூரியன். இந்த சூரியனுடைய குடும்பத்தில் வரக்கூடியதுதான் இந்த சந்திரா, செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இன்னும் சனீஸ்வரனுக்கு மாந்தி, அதாவது இன்னைக்கு சனி இருக்கிற இடத்துல இருந்து 12,00,000 சிலுவான கிலோமீட்டர் தூரத்துல ஒரு வட்டப்பாதையில மாந்தி வலம் வந்து கொண்டிருக்கிறது. இது விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். அப்போ சனியினுடைய மகன் மாந்தி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நம் முன்னோர்கள் ஆய்ந்து அக்காலத்திலேயே தெரிவித்திருக்கிறார்கள் என்பது வியக்கத்தகுந்த ஒரு விவரமுங்க. சரிங்க, இப்போ அந்த எசவில்லாத தசாபுத்தி அந்தரத்துக்கு கெடுதலான பலன் தான் நடக்கும். அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய பிரதிநிதி யாரோ, அதாவது ஞாயிறிலிருந்து கேது வரைக்கும் அவங்களுக்கு உண்டான மரங்களுக்கு மாட்டுச்சாணி உரம் போட்டு தண்ணி ஊத்துனா அந்த நட்சத்திரங்கள் சாந்தம் அறிஞ்சு அந்த தசாபுத்தி அந்தரத்தினுடைய கெடுதலை தவிர்த்து விடும். இதே மாதிரி தானுங்க 7 சனியில விரயச்சனி, ஜென்மச்சனி, குடும்பச்சனி, சதுஷ்டாசம சனி,
கண்டச்சனி, அஷ்டமச்சனி, ஜென்மகுரு, இப்படி எசுவில்லாத கிரகங்கள் இருந்து நம்மளுக்கு தீமையான பலன்களை கொடுக்குமானால் அந்த கிரகங்களுக்கு உண்டான நட்சத்திர மரங்களுக்கு மாட்டுச்சாணி உரம் இட்டு தண்ணி ஊத்துனா அந்த தீமைகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு விடும். இப்போ ராசியில இருக்கிற மாதிரி ராகு கேது 180 பாகைக்கு 180 பாகை நவாம்சத்துல பெரும்பாலும் இருக்காது. இதே நீ பாத்தீங்களா அங்க சக்கரம் இருக்குது பாத்தீங்களா, அதுல அது என்னுடைய பிளஸ் தான். அதுல ராசி நவாம்சத்துல இந்த ராசியில ஒரு நட்சத்திரத்துல ஒரு பாதத்துல ஒரு கிரகம் ராக போட்டு வைங்க, அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அதாவது 180 பாகையில நீங்க கேதுவை இருட்டிடுறீங்க. அந்த ராகுவும் கேதுவும் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதம் நவாம்சத்திலையும் இருக்கும். அது எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறது விவரம் இதை பாத்தீங்களா. இந்த அட்டவணையை வச்சுதான் நவாம்சத்தை அமைக்கணும். இதன் பிரகாரம் அமைக்கப்பட்டதுதான் அது. இதுல அந்த கிரகத்தை நிறுத்தினா பெரும்பாலும் நேருக்கு நேர் ராகு கேது இருக்க மாட்டார்கள். இதே மாதிரிதான் மற்ற கிரகங்கள் அனைத்தும். சரி, இப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் நல்லது செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறார், ஆனா அவரு வலிமை குறைவாக இருக்கிறார். இப்ப அவருக்கு வலிமை கொடுக்க வேண்டும். இதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது இப்ப நான் தெரிவிக்கிறேங்க. சூரியர் நல்லது செய்யும் நிலையில் இருக்க சூரியருக்கு வலிமை குறைவாக இருந்தால் சாதகர் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகளில் பகலில் கோதுமை உணவுகளை இது தவிர்க்கப்பட வேண்டியது. எண்ணெய், கடுகு, மிளகு, எள்ளு, உளுந்து, கொல்லி, புளி சேர்க்காதது. கூடுமானவரை கூடுதலாக சாப்பிட வேண்டும். சூரிய ஒளி உடலில் படும்படி இருக்க வேண்டும். கெட்டி ஆரஞ்சு நிற ஆடைகளை உபயோகிக்க வேண்டும். மஞ்சள் சந்தன தூபம் போட வேண்டும். இத சூரியர் கெட்டது செய்யும் நிலையில் சூரியர் வலிமையாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 6 to 7 இந்த நேரம் தோராயமானது. சூரிய உதயத்தை வச்சுதான் நேரங்களை நிர்ணயம் பண்ணணும். அந்த 6 to 7 கோதுமை ஒரு 10 கிலோ தயார் பண்ணிக்கிறீங்க. ஒரு 2 கையில கோதுமை அள்ளி சூரியரே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு ஒரு கெட்டி ஆரஞ்சு பையில அதை போட்டு அந்த 10 கிலோவையும் கூட வச்சிடுறீங்க. ஒரு 100 ரூபாய் அதுல காணிக்க வச்சிடுறீங்க. அன்னைக்கு மத்தியானமே 1 to 2 சூரிய வரதான் நடக்கும். இதுல கொண்டு போய் அநாதையர் இல்லத்துல தானம் செய்யணும். ஏன்னா சூரியர் ஒரு நடுத்தரமான வயதுள்ள கிரகம் ஆகையினால அதைத்தான் அப்பா அம்மான்னு கூட நாம ஜோதிடத்துல குறிப்பிடுறோம். ஆகையினால அவங்கெல்லாம் இருக்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய அனாதையர் ஆசிரமத்துலதான். அப்போ அங்க கொண்டு போய் இந்த கோதுமைய 2 கிலோ உப்போட பணம் 100 ரூபாயோட தானம் பண்ணிடணுங்க. பண்ணிட்டா சூரியரால் ஏற்படக்கூடிய தீங்குகள் தவிர்க்கப்பட்டு விடும். சரி, ஒரு ஜாதகத்துல சந்திரர் நல்லது செய்யக்கூடிய நிலைமையில இருந்து வலிமை குறைவாக இருக்கிறார். ஜாதகர் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் கிழமைகளில் இரவு நேரத்தில் அரிசி சாப்பாடு அல்லது அரிசி கஞ்சி உப்பு போட்டு குடிச்சுக்கலாம். சாப்பாடா இருந்ததுன்னா துவரைய வறுத்து உப்பு காரம் சீரகம் எல்லாம் சேர்த்து புளி சேர்க்கக்கூடாது. அதை சட்னி பண்ணி அதுல அந்த சோத்தை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுடலாம். இது சந்திரனை வலிமைப்படுத்தும். மேலும் இந்த நேரத்துல தணல்ல சாம்பிராணி போட்டு ரூபத்தை அந்த ஜாதகர் சுபாசம் பண்ணார்னா சந்திரனுடைய வலிமை உடம்புல பெருச்சுக்கும். அது இந்த சந்திரன் கெடுதல் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். சந்திரர் கெட்டது செய்யும் நிலையில் வலிமையாக இருந்தால் திங்கட்கிழமை இரவு மணி 8 to 9 புனிதமான இடத்தில் இருந்து கொண்டு 2 கைகளிலும் பச்சரிசியை அள்ளி
புழுங்கரிசியும் வச்சுக்கலாம். ஏன்னா பச்சரிசி சேராதுன்னு சொல்றாங்க. ஆகையினால எப்படி இருந்தாலும் நெல்லு தான், நெல்லுல இருந்து தான் அரிசி வருது. அதை வேவிச்சா புழுங்கரிசி ஆகி போகுது. அப்ப புழுங்கரிசியும் பயன்படுத்திக்கலாம். கொண்டு போய் கொடுக்குற இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை கொண்டு போய் கொடுக்கறது நம்மளுக்கு கடமை. அப்போ அந்த 2 கையிலும் அரிசியை அள்ளி வைத்துக் கொண்டு சந்திரனே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு 2 தடவை சொல்லி 2 தடவை அள்ளி அள்ளி ஆரஞ்சு நிற பையில போடணும். கூட 20 கிலோ அரிசியை சேர்த்துடணும். ஒரு 2 கிலோ உப்பு, பணம் 200 ரூபாய். இது எல்லாம் சந்திரனுடைய எண்ணில் வரக்கூடியது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற 200 ரூபாய் தாள் சந்திரனுடைய நிறத்திலேயே இருக்குதுங்க. இதையும் வச்சு 8 to 9 பண்ணிடுறோமா. அப்போ போனோம்னா அனாதைகள் ஆசிரமம் அல்ல, நிர்வாகிகள் இருக்க மாட்டாங்க. மறுநாள் அதே இரவு நேரம் தான் 7 மணி அளவுல ஒரு அனாதையர் இல்லத்துல அதை கொண்டு போய் தானமா கொடுத்துட்டா சந்திரனால் ஏற்படும் தீமைகள் தவிர்க்கப்பட்டு விடும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நன்மை செய்யக்கூடிய நிலைமையில் இருந்து வலிமை குறைவாக இருந்தால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகளில் உப்பு, மிளகாய், சீரகம் மட்டுமே சேர்த்து வேக வைத்த துவரையை பகலில் சாப்பிட வேண்டும். சிகப்பு நிற துணியை கூடுமானவரை உபயோகிக்க வேண்டும். செங்குங்குளிய தூபம் போட வேண்டும். இந்த தூபத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது, நிறைவில் சொல்றேனுங்க. செவ்வாய் கெடுதல் செய்யும் நிலையில் வலிமையாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் புனிதமான இடத்தில் இருந்து கொண்டு 2 கைகளிலும் துவரையை அள்ளி வைத்துக் கொண்டு செவ்வாய் எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி 9 தடவை சிகப்பு பையில் போடவும். 9 பழைய 20 ரூபாய் தாள் சிவப்பு நிறத்தில் இருக்குங்க. அதைய அதுல நன்கொடையாக வச்சு அன்னைக்கு மத்தியானமே கொண்டு போய் அனாதையர் இல்லத்துல அதை தானமா கொடுத்துடணும். 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ள. ஏன்னா செவ்வாய்க்கிழமை மணிக்கு காலையில் 6 to 7, செவ்வாய் ஓர மத்தியானம் 1 to 2, செவ்வாய் ஓர. இது தோராயம். இதுல அடுத்து புதன் ஜாதகத்துல நன்மை செய்யக்கூடிய நிலைமையில இருந்து எனக்கு இது என்னுடைய ஜாதகமுங்க. லக்னாதிபதியும் புதன், சுக பாவகாதிபதியும் புதன். எத்தனை சதவீதம்னா 55% புதன், 45% சுக்கிரன். லக்ன பாவகத்துக்கு 4ஆம் பாவகத்துக்கு 55% புதன், 45% சூரியன். இதுதாங்க நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க. காணும் லக்னத்தோன் பாவியாகில் கலந்தவர் பொசிப்பெல்லாம் தீமையே செய்யும். கொண்ட லக்னத்தோன் தசையினில் தானே. கூறு 6, 8, 3, 2, 11 ஈராறுக்கும் உடையோர் விரும்பும் உமது பலன் விபரீதமாகும். வண்டமரும் குழலியே லக்ன பாவகம் வரும் வழியாய் பலன் உரைப்பாய். இதுல இன்னொரு பாட்டு இந்த இடத்துக்கு சொல்லி போடுறேங்க. கண்டங்கள் 4 கருதியே சரிசெய் நின்றால் தெண்டங்கள் மெத்த உண்டு, திரவியமும் நாசமாகும். கொண்டதோர் மனைவி வேறாம் குறித்திடு செட்டு நட்டம், பண்புள்ள நாடு விட்டு பரதேசம் போவான் பாரு. இந்த கண்டங்கள் 4 இந்த கருதியேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது எங்க லக்ன புள்ளி, குடும்ப பாவக புள்ளி, சகோதர பாவக புள்ளி, சுக பாவக புள்ளி. இந்த பாவகத்தின் மையத்தை தான் புள்ளின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி தப்பு இல்ல, ஏதோ ஒரு வகையில குறிப்பீடு இருந்தா சரி. அப்போ ஒவ்வொரு பாவகத்துக்கும் மையம் இருக்குது. அந்த மையத்திலிருந்து விரிகிறது தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை. அந்த விரிவின் நிறைவு தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையின் நிறைவு. இந்த ஜாதகத்தினுடைய நான் அமைச்சிருக்கிறேன் பாத்தீங்களா, அந்த தோராய பாவகம் இது எனக்கு சரியாக வருகிறது. நான் உலகத்திலேயே நான் சொல்லுவேன், வித்வான்கள் இதை பத்தி தெரிவிக்கிட்டு இருந்தா கொண்டு வந்தது உலக மக்களுக்கு கொடுக்கட்டுன்னு. இந்த மாதிரி சக்கரங்களை உலகத்திலேயே இல்லைங்க.
இந்த மாதிரி சக்கரத்துல இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகத்துல அந்த என்ன நட்சத்திரத்துல என்ன பாதத்துல என்ன பாகையில இருக்குங்கிறது எல்லாமே கொண்டு வந்துடலாங்க. அப்போ லக்ன பாவகத்திலிருந்து இத்தனாவது பாவகத்துல இந்த கிரகம் எவ்வளவு சதவீதத்தில் இருக்குது இதையெல்லாம் இந்த சக்கரம் துல்லியமா தெரிவிச்சிருங்க. இதில் பயன்படுத்திச்சா நான் இந்த அளவுக்கு அறுதிட்டு விவரங்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேனுங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 45% சுக்கரன் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அது எப்ப செயல்பாட்டுக்கு வரும்? பிறந்ததிலிருந்து 10 வருஷத்துக்கு முழுக்க புதன், அடுத்து 30 வருஷத்து வரைக்குமே சுக்கரன் 50% லக்னாதிபதியா வந்துருவாரு, புதன் 50% லக்னாதிபதியா வந்துருவாரு. அடுத்து 30ல இருந்து 50 வரைக்குமே அதே மாதிரி தான். அப்போ எனக்கு இப்ப 62 வயது. நான் இதுகளை கண்டுபிடிச்சு 18 வருஷத்துக்கு மேல இருக்கும். பாருங்க, இந்த தென்னரசு பள்ளிப்பாளைய தாய் சங்கத்துக்கு வருவாரு. அப்போ அங்க சங்கத்துல வித்வான்கள் தான் பேசுவாங்க முக்கியமா. அதுல கும்பகோணம் அருணாசல ஐயா, ஜாமக்கோல் அமிர்தலிங்க ஐயா, கடலூர் இஸ்மால் பாய், முத்தூர் ராமசாமி என்ன, அஷ்டவர்க்க அங்கப்பன், பட்டாபிராமன், இவங்கெல்லாம் சத்தியமங்கலத்திலிருந்து வருவாங்க. இவங்கெல்லாம் அவங்க சிறப்பு பேச்சாளர்களா பேசுவாங்க. அப்பவே இந்த சக்கரத்தை கொண்டு வந்துட்டு நான் சொல்லுவேன். ஆனா எனக்கு அங்க மேடையில் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ சின்ன வயசு, அது மட்டும் இல்ல என்னமோ வித்தியாசிரியரை கொண்டு வந்துட்டு இத்தனை நாள் இல்லாத அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்பவே இதுல நானு ஆய்வு செஞ்சு இதுல லக்னத்துல இருந்து இத்தனாவது பாவகத்தில் இந்த கிரகம் இருக்குதா, அப்படியே இருந்தாலும் எவ்வளவு சதவீதத்துக்கு இருக்குது, இது கல்யாண வாழ்க்கையை பாதிக்குமா? 8ஆம் பாவத்துல சனி இருக்கிறதாக இந்த 12 கட்டத்தில் இருக்குது. அந்த 12 கட்டத்தில் இருக்கிற சனி 8ஆம் பாவத்துல எவ்வளவு சதவீதத்தில் இருக்கிறதுங்கிறது இதை வச்சு எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆயுள் பாவகத்திலேயே ஆயுள்காரகன் இருந்தா ஆயுள் குற்றம். அப்ப அது எந்த அளவுல அப்படிங்கிறத இந்த சக்கரம் தெளிவாக தெரிவித்து விடும். இப்படி நுட்பமான சமாச்சாரங்கள் இதில் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் பாவகம்னு தெரிவிக்கிறாங்க. அதுல இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஜாதகத்துல ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், பாவக சக்கரம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ராசியில ஒரு கிரகம் மேகத்தில் இருக்குன்னு வச்சுங்க, அது பாவக மாற்றம்னா ஒண்ணு மேகத்தில் இருக்கு, இல்லைன்னா கும்பத்தில் இருக்கு, இதுதான் போடுவாங்க. ஆனா இந்த சக்கரத்துல இப்ப நான் வரைஞ்சுக்கிறதே தோராய பாவகம் தான். கணிதம் பண்ணி வரைஞ்சோம்னா இன்னும் துல்லியமான பலனை நிர்ணயம் பண்ணிடலாம். அப்போ இதுல நான் வரைஞ்சுக்கிறேன் பாத்தீங்களா, இந்த பென்சில்ல இதுதானுங்க இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் பாவகத்துடைய நிலைமை. அப்போ இந்த கம்ப்யூட்டர் பாவகம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் கணிதத்துல ஒரு பாவகம் விரிவானது 2 பக்கம் ஒரே அளவுல வரணும். அதுதான் சரியான கணிதம். இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல அந்த கணிதம் கிடையாதுங்க. அப்ப பாருங்க, என்னுடைய ஜாதகத்துல அதுக்கு கம்ப்யூட்டர்ல கணிச்ச ஜாதகம் தான் இந்த பாவகத்தை பார்த்துக்குங்க. ஒரு பக்கம் 15 பாகை விரியுது, இன்னொரு பக்கம் 13 பாகை விரியுது. லக்ன பாவகமே இப்படி. ஆனா இந்த பாவக கணியம் அப்படிங்கிறது இப்ப நான் சொல்ற இதுல இருக்கணும். நான் அகங்காரத்தில் சொல்லலீங்க, தெரிவிக்கணும். மக்கள் உண்மையான பலனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்துல தெரிவிக்கிறேனுங்க. 12ஆம் பாவகமும் லக்ன பாவகமும் 2ஆம் பாவகமும் 6ஆம் பாவகமும் 7ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் ஒரே விரிவளவை உடையதாக இருக்க வேண்டும். 4ஆம் பாவகமும் 5ஆம் பாவகமும் 3ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் 10ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் ஒரே விரிவு அளவை உடையதாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் பாவக கணிதமே சரி. இது வித்வான்களே
ஏற்றுக்கொள்ளக்கூடியது. எந்த விண்வான்களும் இதை மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு இயலாது. எந்த பாவகத்தின் விரிவும் அந்த பாவக மைய புள்ளியிலிருந்து 2 பக்கம் ஒரே அளவுலதான் விரியும். இது அடிப்படை விதி. ஏன்னா இதுக்கெல்லாம் பாடலும் இருக்குது. ஏன்னா 1-2 பாடலையும் பாடிட்டு தான் நேரம் போயிருக்கு. பரிகாரத்துக்கு வந்துடுறேன். அடுத்து, ஒரு ஜாதகத்துல புதன் வலிமை குறைவாக இருந்தால் நல்லது செய்யக்கூடிய நிலைமையில ஞாயிறு, புதன், வெள்ளி, சனிக்கிழமைகளில் காலையில் 5 மணியிலிருந்து ஒரு 8 மணிக்குள்ள, மாலையில 5 மணியிலிருந்து ஒரு 8 மணிக்குள்ள உப்பில்லாது வேக வைத்த அல்லது வறுத்த தோல் நீக்காத பச்சை பயிரை கருப்பட்டி கடிச்சிட்டு சாப்பிட்டு வரணும். பச்சை நிற ஆடைகளை கூடுமான வரை உபயோகிக்க வேண்டும். பச்சை கற்பூர தூபம் போட வேண்டும். ஏன்னா பெருமாளை புதனுக்கு சம்பந்தப்படுத்தி பேசுவாங்க. பெருமாள் கோயில கொடுக்கக்கூடிய தீர்த்தத்துல பச்சை கற்பூரம் இருக்கு. எப்படி வச்சுக்கலாம் முன்னோர்கள் சம்பந்தப்படுத்திக்கிறாங்கன்ட்டு. அப்ப அந்த பச்சை கற்பூர தூபத்தை அந்த ஜாதகர் சுவாசம் பண்ணுனா உடம்புல புதனுடைய சக்தி கூடிரும். அப்படித்தான் நான் பண்ணிட்டு வர்றேன். அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னைக்கு சுக்கிரரும் லக்னாதிபதியா இருக்கிறதுனால தான் இது போன்றவைகள் எல்லாம் என்னால் கண்டுபிடிச்சு உலக மக்களுக்கு உபயோகத்துக்கு தெரிவிக்க இயலுது துணிச்சலாக. இதுல இன்னும் ஒண்ணும் சொல்றதுங்க, சந்திரன் இருக்கிறது அவிட்டம், லக்னம் இருக்கிறது மிருகசீரிடம், லக்னாதிபதி இருக்கிறது சித்திரை, செவ்வாய் இருக்கிறது 6ஆம் பாவகத்துல 3, 6 இதுல எல்லாம் செவ்வாய் இருந்தா நல்லது செய்வாருன்னு இருக்குது. அப்போ நியாயமான முறையில துணிவை கொடுத்து தளபதியுடைய செயல்பாட்டை எனக்கு அந்த செவ்வாய் கொடுக்குதுங்க. அடுத்து உன்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சுக்கிரனுடைய சமாச்சாரம் நல்லபடிக்கு செயல்பாட்டுல இருக்கும். ஏன்னா எத்தனையோ முனிவர்கள் இருந்தாங்க. பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு, அவர் நாளையும் கூட மிருத்தி சஞ்சீவி மந்திரத்தை பண்ண முடியல. இந்த ஜாதகத்துல குரு இந்த இடத்துல இருந்தா நல்லது. அது மட்டுமில்ல குருபல அப்படின்னு இன்னைக்கு நடைமுறையில பேச்சு நடக்குது, இருக்கட்டும். ஆனா இந்த சுக்கிரன் மிருத்தி சஞ்சீவி மந்திரத்தை கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்ல, இன்னாருக்கு தான் சொல்லி கொடுக்கணும்ட்டு அவரு தேடிட்டும் இருந்தார். இந்த சமயத்துலதான் தேவர்களுடைய அசுரர்களுடைய போர் நடந்துட்டு இருக்கு. தேவகுருவான குரு, அதாவது இந்த பிரஸ்வதி வியாழனுக்கு செத்தவங்களை எழுப்பக்கூடிய சக்தி கிடையாது. ஆனா அசுர குருவான சுக்கராச்சாரியாருக்கு செத்தவங்களை எழுப்பக்கூடிய சக்தி இருந்ததுனால, அதாவது அந்த மிருத்திவி தஞ்சீவி மந்திரம் அவர்கிட்ட இருந்ததுனால அசுரர்களுடைய எண்ணிக்கை குறையவில்லை. இதை எப்படியோ நாம தெரியணும் சொல்லி போட்டு இந்த குரு இன்னும் குரு ஊர் சேர்ந்தவை எல்லாம் குருவுடைய மகனான கச்சனா சுக்கராச்சாரியாருக்கு சீரனா அனுப்பி வைக்கிறாரு. சரி எப்படியும் காலில் ஒழுங்குட்டான், அவன் எதிரியினுடைய மகனா இருந்தாலும் சரி சொல்லி கொடுக்கறது கடமை அப்படின்னு சுக்கராச்சாரியாருமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது முதல்ல வெவ்வேறு இதில் தேய்ச்சிக்கிறத இந்த மிருதி ஜீவி மந்திரம் சொல்லி கொடுப்பாரு. அது தேய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. அந்த சமயத்துல சுக்கராச்சாரியோடைய மகளான ஜெயந்திங்கிற பொண்ணு இந்த கச்சன் மீது காதல். அப்போ ஒரு கட்டத்துல அப்பா சுக்கரன் நான் கிட்ட அந்த ஜெயந்தி சொல்லுது, இந்த மாதிரி நான் விரும்புற நம்மளுக்கு அந்த கச்சனை திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. அப்புறம் தொடர்ந்தும் இல்லாம கச்சங்கட்டியும் அந்த பொண்ணு கேக்குது, நீ அசுரகுருவோடைய மக, நான் தேவகுருவோட மக, எப்படி நம்மளுக்குள்ள இந்த சாதி தனஸ் நீ சொல்ல வர்ற தெரிவிக்கிற அப்படின்ட்டு அந்த கருத்துக்கு ஆமோதிக்கல இந்த கச்சை. இதுல இந்த கச்சனை கொண்டு போடணும் அப்படிங்கிற திட்டத்துல அசுரர்கள் எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணுனாங்கன்னா, இந்த கச்சனை கொண்டு எரித்து சாம்பல சாராயத்துல போட்டு கலக்கி சுக்கராச்சாரியாருக்கு கொடுத்துட்றாங்க. சுக்கராச்சாரியார் எப்பவும் போல குடிச்சிட்டாரு. ஏன்னா அசுரகுரு இல்லையா, சாராயம் குடிப்பாரு, மாமிசமும் சாப்பிடுவாரு, இப்படி எல்லாம் இருக்கும். குடிச்சிட்டாரு. அப்புறம் கச்சா அங்க இருக்கிற சாராயத்தை எடுத்துட்டு வா, இங்க இருக்கிற
மாமிசம் உணவை எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. குருவே நான் உங்க வகுத்துக்குள்ள இருக்கிறனுங்க அப்படின்னு கச்சன் சொல்றாப்பு. இதுதான் அந்த கச்சனுக்கு மிருத்திவி சஞ்சீவி மந்திரத்தை சுக்கரம் உபயோகிக்கக்கூடிய தருணம். சரி கச்சா, நான் இப்போ ஒரு மந்திரம் சொல்றேன், அதை சொன்னோம்னா நீ உசுரோட வெளியே வந்துருவ. ஆனா என்னுடைய வவுறு கிழிஞ்சா நான் செத்து போயிருவேன். அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் பிழைச்சுக்குவேன் அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. இந்த கச்சம் வெளியே வந்தோன்னா சரி குரு துரோகம் பண்ணக்கூடாது மந்திரத்தை சொல்லி சுக்கராச்சாரியர் எழுப்பி போட்டு வந்த காரியம் ஆகி போச்சுன்ட்டு கிளம்பிட்டாப்ல. எங்க தேவகுருவான தன்னுடைய அப்பா கிட்ட. இது அடுத்தது இந்த புதன். லக்னாதிபதி சனி வாங்கின சாரா, லக்னமும் சனியோட சாரா, இப்பயும் சனியோட செவ்வாயோட சாரா வாங்கி உங்களை சனி சோகம் பண்ணலையா? சனி சோகம் ஒன்றும் பண்ணலையா? அதுக்கு சொல்ற இதுல எழுதி வச்சிருப்ப. மாரகத்தின் திசையை வரும் 4ஆம் திசை சனியே வந்துற்றாலும், பார்தலுக்கு சுதன் செவ்வாய் 5ஆம் திசையாக பறிந்துற்றாலும், பேருதித்த அரசரது தசை 6ஆனாலும், பின்பு சீருதித்த ராகு திசை 7ஆனாலும் மரணம் தின்னந்தானே. அப்ப இந்த திசை எப்ப செயல்பாட்டுக்கு வரும்? எனக்கு செவ்வாய் திசை இருப்பே வந்தே 1 வருஷம் 5 மாசம் 8 நாள். அப்போ இந்த சனியினுடைய திசை செயல்பாடு எப்ப தெரியுங்களா? 19 வருஷ திசையாக இருந்தாலும் சனியும் சந்திரனும் தங்களுடைய தசாபுத்தி அந்தரத்தில் கடை பங்கில் தான் செயல்படுவார்கள். அப்போ கடை பங்குல அந்த சனி திசையில இந்த செவ்வாய் அந்த கடை பங்குல தானே வர்றாரு 1, 5, 8ன்னு. அப்போ நடந்தது. நானும் தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட யோசனை பண்ணிக்கிறேன். ஆனா அந்த இடத்துல என்னுடைய பகுத்தறிவு அப்படிங்கிறது ஒரு இந்த சுக்கராச்சாரியார் உணர்றார். அப்போ மனித இனத்தை தவிர்த்து மற்ற இனங்களுக்கு தற்கொலை செய்து கொள்ள தெரியாது. அப்ப பகுத்தறிவின் பயன் தற்கொலை செய்யறது தானா அப்படிங்கிற கேள்வியினால தற்கொலை முயற்சி தவிர்க்கப்பட்டது. சரிங்க, இனி பரிகாரத்தை சொல்லுங்க. ஒரு ஜாதகத்தில் புதன் கெடுதல் செய்யக்கூடிய நிலையில் இருந்தால், புதன்கிழமை காலையில் 6லிருந்து 7க்குள்ள புதன் ஓரரா நடக்கும். இல்ல அவரு வலிமையா இருக்கிறதும் அந்த சந்தி நேரத்துலதான். அதிகாலை 4லிருந்து விடிய இல்ல ஒரு 8 மணி வரைக்கும், சாயங்காலம் 4லிருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும். இந்த நேரங்கள்ல ஒரு பச்சை பயிரை ஒரு 1.5 கிலோ வாங்கிட்டு வந்துடுறீங்க. 2 கையிலையும் அள்ளுறீங்க. ஒரு பச்சை நிற பைய வச்சுக்கிறீங்க. புதனே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு அந்த புதன் வலிமையா இருக்கக்கூடிய நேரத்துல சொல்லி அந்த பையில 5 தடவை போடுறீங்க. இந்த 1.5 கிலோ பச்சை பயிர் அநேகமா சரியா போயிடு, மிச்சம் இருந்தாலும் எடுத்து கொட்டிடுறீங்க. கூட 1.5 கிலோ கருப்பட்டி வச்சிடுறீங்க. பணம் இன்னைக்கு இருக்கிற 50 ரூபாய் தாள் பச்சையா இருக்குது, அதுல ஒரு 5 அதுல அந்த புதனுடைய எண்ணிலேயே வந்துடும். இதை வச்சிருந்து அதை எப்போ எங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்று மாலை 4 மணிலிருந்து 8 மணிக்குள்ள அனாதையர் இல்லத்திற்கு தானமாக கொடுக்க வேண்டும். யோகிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதனால புதனுடைய தீமைகள் தவிர்க்கப்பட்டுவிடும். குரு ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்து வலிமை குறைவாக இருந்தால் ஞாயிறு செவ்வாய் வியாழக்கிழமைகளில் மொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை, மொட்டுக்கடையில உடைக்காத கடலைங்க, நாட்டு சக்கரை, சீரகம் சேர்த்து அந்த ஜாதகர் ஞாயிறு செவ்வாய் வியாழக்கிழமையில அந்த குரு ஓரையிலையோ அல்லது அந்த கிழமைநாதர்களுடைய ஓரையிலையோ உண்டு வந்தாங்கன்னா குரு வளர்த்துக்குவார். அப்போ குருவினால ஆக வேண்டியது ஆகிவிடும். இதுல குருவுக்கு தூபம் ஆம்பல், ஆம்பல்னா தாமரை, செந்தாமரை சேர்ந்த அத்தனை பொருட்களும் இலை தண்டு எல்லாமே
தணல்ல போட்டு தூபம் போட்டு அதை சுபாசம் பண்ணா குரு வந்து வலுத்துக்குவாருங்க. இதே குரு கெடுதல் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். ஜென்மத்தில் ராமர்தம் சீதையை வனத்திலே சிறை வைத்ததும், தீதிலாத ஒரு 3 துரியோதனன் படை மாண்டதும், இன்மை 8 வாலி பட்டமிழந்து போம்படி ஆனதும், ஈசனார் ஒரு 10 தலையோட்டிலே இறந்து உண்டதும், தர்ம புத்திரர் 4 வனவாசம் போனதும், சத்திய மாமுனி 6 இரு காலில் தலை பூண்டதும், வன்மையுற்ற ராவணன் முடி 12 வீழ்ந்ததும், மண்ணுமா மாமனை வாழ்விருக்காது குருசாரத்தில் என்பது உறுதியே. அப்ப இதுக்கு பரிகாரம், குரு ஜாதகத்தில் கோச்சாரத்தில் கெடுதல் செய்யக்கூடிய நிலையில் இருந்து வலிமையாக இருந்தால் வியாழக்கிழமை காலை மணி 6 - 7 குரு வர 1 கிலோ முட்டுக்கடலை, 1 கிலோ நாட்டு சக்கரை, 100 கிராம் சீரகம் வாங்கிட்டு வந்துடுறீங்க. முட்டுக்கடலையை அள்ளி குருவே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மஞ்சள் பையில போடணும் 3 தடவை. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். பணம் ஒரு 300 ரூபாய் அதுல காணிக்கையே வச்சிடலாம். அன்னைக்கு மத்தியானமே 1 - 2 அனாதை குழந்தைகள் இல்லம் குரு புத்திரகாரகன், அதனாலதான் அப்படி கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா குருனால வரக்கூடிய தீமைகள் தவிர்க்கப்பட்டு விடும். நீங்க கொடுக்கும் பொழுது நீங்க கொடுக்கறது அங்க இருக்கிற குழந்தைக்கு சரியா பழகுமா அப்படிங்கிறதையும் சிந்திச்சு, பத்தலைன்னா பின்னி 1 கிலோ சேர்த்து வாங்கி கொடுத்துருங்க. பணம் சேர்த்த ஒண்ணுங்கிறது இல்லை. அடுத்து சுக்கிரர் ஜாதகத்தில் கோச்சாரத்தில் நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருந்து வலிமை குறைவாக இருந்தால் புதன் வெள்ளி சனிக்கிழமைகளில் அவரையை உப்பு சேர்க்காமல் வேக வைத்து பகலில் சுக்கிர ஓரையில் கருப்பட்டியை கடித்து கொண்டு சாப்பிட வேண்டும். வெள்ளை நிற ஆடையை உபயோகிக்க வேண்டும். கிராம்பு தூபம் போட வேண்டும். அந்தியிலோ அதிகாலையிலோ சுக்கிரரை பார்த்து அவரன் ஒளி உடலில் படும்படி இருக்க வேண்டும். உதிர்ந்த வெண்தாமரை இதழ்களை உண்ண வேண்டும். சுக்கிரர் ஜாதகத்துல அல்லது கோச்சாரத்துல கெட்டது செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள ஒரு 1.5 கிலோ அவரைய வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான் மொச்சா 2 கையிலையும் அள்ளி சுக்கிரரே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வெள்ளை நிற பையில போடணுங்க 6 தடவை. உடனே கருப்பட்டியும் வச்சிடணும். 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் காசு 105, அதனுடைய கூட்டுத்தொகை 240 ரூபாய் இருக்கும்படியா பார்த்துக்கணுங்க. இத அன்னைக்கு மத்தியானமே பொதுவாக இருக்கக்கூடிய அனாதையர் ஆசிரமத்துல தானம் பண்ணிட்டோம்னா இந்த சுக்கிரனால ஏற்படக்கூடிய தீமைகள் தவிர்க்கப்பட்டு விடும். அடுத்து சனீஸ்வரர் ஜாதகத்தில் கோச்சாரத்தில் நல்லது செய்யக்கூடிய நிலைமையில் இருந்து அவர் வலிமை குறைவாக இருந்தார். அப்பயும் கூட ஒரு ஜாதகம் போட்டாங்க, மேஷத்துல சனி, அது அசுனியில் இருந்தாரா அப்படி இருந்தாருன்னா அவர் நீச்சம். அந்த சனிக்கு வலிமை கொடுத்தாதான் அவரு ஆயுள்காரகனான சனி வலிமையாறாரு. அது மட்டுமில்ல அவர் எந்த பாவத்துக்கு அதிபதியா வந்துக்கிறாரோ அந்த பாவகமும் பலப்படும். இதுல இந்த இடத்துல நோய் சொல்லி போடுறோங்க. விருச்சிக லக்னத்துக்கு தனுசு 2, மகரம் 3. இப்ப விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது ஸ்திர லக்னம். ஸ்திரத்துக்கு 3, 8 மாரகம், 9 பாதகம். அப்ப சனி மாரக பாவகாதிபதி அப்படிங்கிற செயல்பாட்டை தான் முதல்ல செய்வார். சுக பாவகாதிக்கு உண்டான வேலையை செய்ய மாட்டார். அப்ப அந்த மாரக பாவகாதிபதியின் தோஷத்தை நீக்கி வச்சாதான் சுக பாவகத்துக்கு செயல்படுவார். சரி, இப்போ அந்த சனீஸ்வரர் என்ன பண்ணணும் வலிமை கொடுக்கறதுக்கு அப்படின்னா, புதன் வெள்ளி சனிக்கிழமைகளில் இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் எள்ளு மாவு சாப்பிட்டு வர வேண்டும். கருநீல ஆடைகளை கூடுமானவரை உபயோகிக்க வேண்டும். ராகி, கடுகு, மிளகு, கம்பு, கசப்பு சுவை உணவு, இரும்பு பொருட்களை கூடுமானவரை கூடுதலாக உபயோகப்படுத்த வேண்டும். வன்னி மரம் அருகில் கருநீல குவளை கொடியறையில் கூடுமானவரை இருக்க வேண்டும். முடிந்த அளவு மேற்கு திசையை பயன்படுத்த வேண்டும்.
கருங்காலி தூபம் போட வேண்டும். சனீஸ்வரன் ஜாதகத்திலோ கோச்சாரத்திலோ கெடுதல் செய்யக்கூடிய நிலையில இருந்தா சனிக்கிழமை ராத்திரி 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள ஒரு 2 கிலோ எல்லாம் வாங்கிட்டு வந்துடனே 2 எயிலும் அள்ளி சனி பகவானே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு ஒரு கருநீல பையில 8 தடவை போடணுங்க. கூட 2 கிலோ கருப்பட்டி வச்சிடணுங்க. 107 இரும்பு காசு கூட்டுனா 260 ரூபாய் வரும்படி பார்த்துக்கணுங்க. இத அந்த சனிக்கிழமைக்கு ராத்திரி எடுத்து வச்சிருந்து மறுச்சுனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த 3மே சனிக்கு எதிரியினுடைய நாள். புதன்கிழமை அன்னைக்கு ராத்திரி ஒரு 7 மணி அளவுல அனாதை முதியோர் இடத்துல கொண்டு போய் இதை தானமா கொடுக்கணுங்க. மீறி இது கொடுக்குற போது உங்களால எவ்வளவு சேர்த்து கொடுக்க முடியுமோ அத்தனையும் சேர்த்து கொடுக்கலாமுங்க. அடுத்து ராகு ஒரு ஜாதகத்துல 3, 6 இருந்தா நல்லது செய்வாங்க. அதே மாதிரிதான் கோச்சாரத்திலையும். அப்ப அவரு வலிமை குறைவாக இருந்தால் கருப்பு உளுந்த சுத்தம் பண்ணி ஊற வச்சிடணும். தோல் நீக்க கூடாது, அப்படியே ஆட்டணும். ஆட்டி கருப்பட்டி போட்டு அதையே கஞ்சி காட்டணும். இந்த கஞ்சியை அந்த ஜாதகர் குடிச்சு வந்தாருன்னா ராகு பலம் பெற்றுவார். அடுத்து கருங்கடுகு தூபம் போட்டா அதுவும் ராகுவை பலப்படுத்தி விடும். இதே ஒரு ஜாதகத்தில் ராகு கெடுதல் செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தா இந்த கருப்பு உளுந்த சனிக்கிழமை ராத்திரி 8லிருந்து 9க்குள்ள எடுத்து வச்சிருந்து உடன் கருப்பட்டியும் சேர்த்தி ராகுக்குண்டான காணிக்க 103 காசு கூட்டுனா 220 ரூபாய் வரணும். அது இரும்பு காசு அதுக்குள்ள வச்சிருந்து அதே அனாதை முதியோர் இடத்துல புதன்கிழமை மணிக்கு 7 மணி வாக்குல கொண்டு போய் கொடுக்கணும் சாயங்காலம். இதே மாதிரி கேது ஒரு ஜாதகத்தில் நல்லது செய்யக்கூடிய நிலைமையில் இருந்து வலிமை குறைவாக இருந்தால் கொள்ளு வேவிக்கணுங்க, கருப்பட்டியை தட்டணுங்க, 2யும் ஒன்னா போட்டு கசியணுங்க. கூட மனத்துக்கொசரம் இந்த லவங்கம் இருக்குது பாத்தீங்களா, அதையை தட்டி போட்டுடலாமுங்க. இது பழைய காலத்து கொள்ளு தப்புன்னு சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தா கேது பலம் பெற்றுவார். இன்னும் ஒண்ணு, இதுல சிவப்பு சந்தனம் செம்மரம்னு கூட சொல்லுவாங்க. அந்த தூபத்தையும் போட்டா நல்லா கேது பலம் ஆயிட்டு வருங்க. நம்ம அவரு அந்த ஜாதகர் முதல்ல அந்த நல்ல இடத்துல இருக்கிறனால 5 புலன்களை கட்டுப்பாடு கொண்டு வந்துருவாருங்க. அதனால ஞானகாரகன். அதனால தானே 5 தலையை கொடுத்துக்கிறாங்க இந்த கேதுவுக்கு. அடுத்து ஒரு ஜாதகத்துல மாந்தி நல்லது செய்யக்கூடிய நிலைமையில் இருக்குது, அது வலிமை குறைவாக இருக்குது. அப்போ பல வகையான பழங்களை ஜாதகர் உண்ண வேண்டும். இதே மாந்தி கெடுதல் செய்யக்கூடிய நிலையில் இருக்குது. பல வகையான பழங்களை 300 ரூபாய் காணிக்கையோட அனாதை குழந்தைகள் இல்லத்துல தானமா செஞ்சோம்னா மாந்தியினால வரக்கூடிய தீமைகள் தவிர்க்கப்பட்டு விடும். மாந்தி பலப்படுவதற்கு தசாங்க தூபம் போட வேண்டும். புதன் வெள்ளி சனிக்கிழமை சிறப்புங்க. நல்ல கேள்விங்க. வாய்ப்புக்கு நன்றிங்க. என்னுடைய விவரமுங்க விஜயமங்கலம் கருணாகரன். என்னுடைய அலைபேசி வரிசை எண் 88 70 53 10 83. நன்றிங்க.